ஹாய், வெல்கம் டு சோல்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பலாப்பழ பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பலாப்பழம் நான் சொலைகளை எடுத்து பாதி கட் பண்ணி பாதி சொலை மட்டும் எடுத்திருக்கேன். தேங்காய் சின்ன பல் பெரிய பல்லுன்னு ரெண்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக செவக்கணும் முந்திரி பருப்பு. அடுத்தது அதே நெய்யில் ரொம்ப சின்னதாக வெட்டின தேங்காய் துண்டுகளை போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழ துண்டுகளையும் போடுறேன். கொஞ்சம் பெருசாக சொலை எடுத்து வச்சேன் இல்லையா, அதை எல்லாமே மிக்சியில் ஒரு தடவை ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். அதையும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்துடலாம். கடாயில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தையும் இதில் சேர்த்துட்றேன். நல்லா வெல்லம் கரைஞ்சி இந்த கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். கொஞ்சம் பெரிய பல்லாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய் பல், அது எல்லாத்தையும் நான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். அந்த பாலையும் இப்போ இதோட கலந்துடுறேன். பலாப்பழமும் தேங்காய் பாலும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் பாயாசம் கிடைக்கும். கட்டி பிடிச்சிடக்கூடாது, நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டவ் சிம்மில் சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி. முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறது இந்த பலாப்பழம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்த உதவுது. முக சுருக்கங்கள் எல்லாமே பாதுகாக்க உதவுது. இவ்வளோ பயன்கள் உள்ள பலாப்பழத்தில் நாங்கள் செஞ்சுருக்க இந்த பாயாசத்தை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.